சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தமிழக முதலமைச்சர் விஜய் எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு வெளியான உடனே ஏற்கனவே கோடிக்கணக்கான மதிப்புல சொத்து வச்சிருக்கிற எம்எல்ஏக்களுக்கு, ஏற்கனவே பல கார்கள் வச்சிருக்கிற எம்எல்ஏக்களுக்கு அரசும் மக்களோட வரி பணத்தில் எதுக்கு இன்னொரு காரை கொடுக்கணும்னு இந்த அறிவிப்பு மேலே கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நிஜமாவே எத்தனை எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லை, எந்தெந்த எம்எல்ஏக்கள் என்னென்ன கார் வச்சுருக்காங்க, எந்த கட்சிக்கிட்ட எத்தனை கார் இருக்குது, யார்கிட்டலாம் விலை உயர்ந்த கார்கள் இருக்குன்னு இந்த கார்களை பற்றி மொத்த டேட்டாவும் ஒரு எம்எல்ஏஸ் கார் டேட்டாவாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த சட்டமன்றத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 227 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஏன்னா மொத்தம் 234 எம்எல்ஏக்கள், அதில் 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. முதல்வர் விஜய் 2 தொகுதியில் போட்டிட்டு இருந்தாரு, அதில் திருச்சி கிழக்கு தொகுதி ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ 234 - 7 227. இப்போ 227 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா? இந்த 227 எம்எல்ஏக்கள்ல எத்தனை எம்எல்ஏக்கள் கிட்ட கார்களே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 54 எம்எல்ஏக்கள் கிட்ட ஒரு கார் கூட இல்லைன்னு சொல்றாங்க. சரி, இந்த 54 எம்எல்ஏக்கள் யார் யார், எந்தெந்த பார்ட்டியில எத்தனை பேர் இருக்காங்கன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேவைக்கால 107 எம்எல்ஏக்கள் இப்ப இருக்காங்க இல்லையா, ஜெயிச்சு வந்திருக்காங்க இல்லையா? இந்த 107 எம்எல்ஏக்கள்ல 32 எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லையா. நிஜமாவே ஏழை கட்சி தான் போல. அடுத்து திமுக பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட 59 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா? அந்த 59 எம்எல்ஏக்கள்ல 9 எம்எல்ஏக்களுக்கு ஒரு கார் கூட இல்லையா. ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்து அதிமுக, அவங்க கிட்ட 41 எம்எல்ஏக்கள் இப்ப இருக்காங்க. அந்த 41 பேர்ல 8 பேருக்கு கார் இல்லையா. ரொம்ப பாவமா தான் இருக்கு. நீங்க உச்சி கொட்டுற சவுண்ட் இங்க வரைக்கும் கேக்குது. ஆனா அதுக்குள்ள பாவப்படாதீங்க, இருங்க. இந்த டேட்டாவை நாம எங்க இருந்து எடுத்தோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெயிச்சு வந்த இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த அஃபிடவிட்ல இருந்து தான் இந்த தகவல்கள்லாம் எடுத்தோம். அப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காருல, எடப்பாடி பழனிசாமி நம்மளோட முன்னாள் சிஎம், அவருக்கு கார் இல்லை அப்படிதான் அவர் அஃபிடவிட்ல சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்றீங்க, இருங்க, இன்னும் முடியல. முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் மரிய வில்சன் சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் கூட கார் இல்லையா அப்படின்னு அவங்க அஃபிடவிட்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் இனோவா தொடங்கி ரேஞ்ச் ரோவர் வரைக்கும் லக்ஸரியான கார்ல நம்மளாம் பார்த்துருக்கோமே. சீச்சி, அதெல்லாம் கனவா இருக்கும். அவங்க எப்படி லிஃப்ட் கேட்டு தான் வந்திருப்பாங்க. அடுத்தடுத்த டேட்டாலாம் பார்ப்போம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. மொத்தமா எத்தனை கார்கள் இந்த சட்டமன்றத்துக்கு, அதாவது இந்த எம்எல்ஏக்கள் 227 பேரும் எத்தனை காரை ஓன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ட்டி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா 227 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா 396 கார்கள் வச்சிருக்காங்க. இந்த 396 கார்களோட மொத்த மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89 கோடி ரூபாய். ஸோ இதை நம்ம பார்ட்டி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி பார்ப்போம். பார்ட்டி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தேவைக்கால 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அந்த 107 எம்எல்ஏக்களும் சேர்ந்து 177 கார் வச்சிருக்காங்க. அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 கோடி ரூபாய். அடுத்ததா பாத்தீங்கன்னா திமுக, அவங்க 59 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அந்த 59 எம்எல்ஏக்களும் சேர்ந்து மொத்தமா 94 கார்கள் வச்சிருக்காங்க. அந்த 94 கார்களோட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய். ஸோ அடுத்து மூணாவது பார்ப்போம். அதிமுக 41 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அந்த 41 எம்எல்ஏக்களும் 89 கார்களை ஓன் பண்றாங்க. அந்த கார்களோட மதிப்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 கோடி ரூபாய். இதை பெர் பர்சனா, அதாவது பெர் எம்எல்ஏவா ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு 2.17ங்கிற அளவுல கார் இருக்கு. தேவைக்கல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏக்கு 1.65ங்கிற அளவுல கார் இருக்கு. திமுக பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏக்கு 1.59ங்கிற அளவுல கார் இருக்கு. அதாவது இந்த 3 கட்சியிலையுமே ஒரு எம்எல்ஏக்கு ஒரு காருக்கு மேலேயே இருக்கு ஆவரேஜா. ஏடிஎம்கேல பாருங்க 2 கார் வச்சிருக்காங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி கிட்ட எல்லாம் காரே இல்லை. மற்ற எம்எல்ஏக்களாச்சும் இவங்கள்ட்ட எல்லாம் கார் இல்லைன்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணி கிரௌட் ஃபண்டிங் பண்ணியாச்சும் கார் வாங்கி கொடுத்துருக்கலாம். சரி, நம்ம டிவியேட் ஆக வேணாம், நேரா திரும்பி டேட்டாக்குள்ளேயே போவோம். இந்த கார் வச்சிருக்கேன்னு சொன்னாங்கல்ல எம்எல்ஏக்கள், அந்த கார் வச்சிருக்கவங்க எத்தனை கார்கள் வச்சிருக்காங்கன்னு ஒரு டேட்டா எடுத்து பார்த்தோம். ஒரே ஒரு கார் மட்டுமே வச்சிருக்க எம்எல்ஏக்கள் பாத்தீங்க அப்படின்னா 227 எம்எல்ஏக்கள்ல 70 எம்எல்ஏக்கள் தங்கள்கிட்ட ஒரே ஒரு கார், அதாவது அவங்க கிட்டே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்டே ஒரே ஒரு கார் மட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2 to 1க்கு மேல 2 to 4 கார்கள் வச்சிருக்கிற எம்எல்ஏக்கள் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா 89 பேர் 2 to 4 கார், அவங்ககிட்ட 2ல இருந்து 4 கார் வரைக்கும் அவங்க வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல 5 அல்லது 5க்கு மேல கார்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுல 14 பேர் 5 அல்லது 5க்கு மேல கார் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான எண்ணிக்கையில கார் வச்சிருக்கிற டாப் 5 எம்எல்ஏக்கள் யார் யாருன்னு அப்படி வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸே டிவிகேக்கு தான். டிவிகேல யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சோசியல் மீடியால நிறைய பார்த்திருப்பீங்க. கவுண்டம்பாளையம் கனிமொழி, அந்த அம்மா கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 12 கார் இருக்கு. அவங்க ஒன்னும் குறைச்சு காட்டல, நாங்களே தான் குறைச்சு காமிச்சிருக்கோம். என்னன்னா அவங்க அஃபிடவிட்ல அவங்க பேர்லயும் அவங்க கணவர் பேர்லயும்
மொத்தம் 26 கார் இருக்கிறதா வந்து காமிச்சிருக்காங்க. அந்த 26ல 12 கார் தான் பர்சனல் யூஸ் கார் மாதிரி தெரியுது. மற்ற காரெல்லாம் வந்து கமர்ஷியல்னு போட்டு வச்சிருக்காங்க. எதுவும் டிராவல்ஸ் நடத்துறாங்க போல. ஸோ அதனால நாங்க வந்து குறைந்தபட்சமா ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவங்களுக்கு 12 கார் இருக்குன்னு போட்டிருக்கோம். ஆனா மொத்தமா அவங்க கிட்ட 26 கார் இருக்கு. அந்த 12 காரோட மதிப்பு மட்டும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2.7 கோடி ரூபாய் வருது. ஸோ அக்காவுக்கு 27வது காரா ஒரு கவர்மெண்ட் காரை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து கொடுக்க போறாரு. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவோட பழனி தொகுதி எம்எல்ஏ ரவி மனோகரன் இருக்காரு. அவர்கிட்ட 10 கார் இருக்குதான். ஸோ அந்த 10 கார்களோட மொத்த மதிப்பா அவர் குறிப்பிட்டிருக்கிறது 3.4 கோடி ரூபாய் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்ப 10ஓட 11னா இன்னொரு கவர்மெண்ட் காரை அவர் கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள். தேர்ட் பிளேஸ் வந்து விளவங்கோடு பிரவீன். அதாவது நாம சட்டமன்றத்தில் கூட அந்த மலையாளம் கலந்த மாதிரி பேசினார் இல்லையா, அவர் தான். அவர்கிட்ட பாத்தீங்கன்னா 9 கார் இருக்கு. அந்த கார்களோட மதிப்பு பாத்தீங்கன்னா 2.7 கோடி ரூபான்னு கொடுத்திருக்காரு. ஸோ 4வது இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுல பணக்கார எம்எல்ஏ லீமா ரோஸ். அவங்க கிட்ட எத்தனை கார் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 9 கார் இருக்கிறதா கொடுத்திருக்காங்க. ரொம்ப குறைந்தபட்சமா சரி இதையாச்சும் போடுவோம் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க போல. அவங்க கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அதோட மதிப்பு, அந்த 9 கார்களோட மதிப்பு 2.1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சின்ன தளபதி டி.கே. பிரபு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 கார் வச்சிருக்காராம். 8 கார் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. அதோட மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா 2.1 கோடி ரூபாய். ஸோ இது அதிக கார் வச்சிருக்கிற எம்எல்ஏக்கள் டாப் 5 யாருங்கிற பட்டியல். அதாவது 5 அல்லது 5க்கும் மேற்பட்ட கார்களை வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் தான் இதுல வந்து வந்திருக்காங்க. சரி, அந்த 5 அல்லது 5க்கும் மேற்பட்ட கார்கள் வச்சிருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து 14 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அதை பார்ட் வைஸ் நம்ம ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா தேவைக்கல மொத்தமா 7 பேர் வந்து 5 அல்லது 5க்கும் மேற்பட்ட கார்களை வச்சிருக்காங்க. அதிமுகல 5 பேர் வந்து 5 அல்லது அதற்கு மேற்பட்ட கார்களை வச்சிருக்காங்க. திமுகல ஒருத்தரும் காங்கிரஸ்ல ஒருத்தரும் 5க்கும் அதிகமான கார்களை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டா ஃபுல்லா அதிக எண்ணிக்கையான கார்களை வச்சிருக்கவங்களோட எம்எல்ஏட டேட்டா இது. சரி, அடுத்து இருக்கிறதுலே லக்ஸரியான கார் வச்சிருக்கிற டாப் 5 எம்எல்ஏக்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா. அதுல 3 இடம் பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் ஜோசப் விஜய்க்கு தான் போகுது. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸே அவர் தான் வராரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவர் என்ன கார் வச்சிருக்காரு அப்படின்னா டொயோட்டா லெக்ஸஸ். அந்த காரோட மதிப்பா 3 கோடி ரூபாய் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதிகமா லக்ஸரி கார் இருக்கிறதுலே விலை உயர்ந்த கார் வச்சிருக்கிற எம்எல்ஏ வந்து சிஎம் ஜோசப் விஜய் தான். 2வது இடம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்னியார் பிரேமலதா. இவங்க ஒரு லேண்ட் க்ரூசர் வச்சிருக்காங்க. அதோட மதிப்பு வந்து 2.1 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லக்ஸரியான கார் வச்சிருக்கவங்களோட பட்டியலில் 2வது இடம் பிரேமலதா அவங்களுக்கு தான். ஸோ 3வது இடம் 4வது இடம் ரெண்டுமே வந்து சிஎம் விஜய்க்கு தான். 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு BMW வச்சிருக்காரு. அதோட மதிப்பு வந்து 2 கோடின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி 4வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல்ஃபேர் கார் ஒன்று வச்சிருக்காரு. அதோட மதிப்பு வந்து 1.6 கோடி ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. 5th பிளேஸ்ல லீமா ரோஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லெக்ஸஸ் கார் வச்சிருக்காங்க. அதோட மதிப்பு வந்து 1.5 கோடி ரூபான்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ லக்ஸரியான கார் வச்சிருக்கிற டாப் 5 எம்எல்ஏக்கள் வந்து இவங்க தான். நீங்க ஒரு பேரை எதிர்பார்ப்பீங்க, வேற யாரும் இல்ல, உதயநிதி தான். அவரை பாத்தீங்க அப்படின்னா அவர் இந்த பட்டியலில் லக்ஸரியான கார் வச்சிருக்கவங்கள பட்டியலோட அவர் எத்தனாவது இடத்துக்கு வராரு அப்படின்னா 8வது இடத்துல இருக்கிறாரு. அவர் ஒரு டிஃபெண்டர் கார் வச்சிருக்காரு. அதோட மதிப்பு வந்து 1 கோடி ரூபான்னு வந்து போட்டிருக்காரு. ஸோ உதயநிதிக்கு மேல 7வது இடத்துல மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் இருக்காரு. ஸோ ஒரு எந்த விஷயத்துக்கு ஃபேமஸ் அப்படின்னு நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லக்ஸரி கார் டீட்டெயிலையும் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீனில் போடுறோம், நீங்களே பாஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இருக்கிறதுலேயே எக்ஸ்பென்சிவான லக்ஸரியான கார் வச்சுருந்தவங்கள பார்த்தோம். சரி, நம்ம வந்து இருக்கிறதுலே கம்மியான ரேட்டில் கார் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் வச்சுருக்காரு. ஒரு அம்பாஸ்டர் கார் வச்சுருக்காராம். 1985 வந்து வாங்கினதான். ஸோ அந்த காரோட மதிப்பாக அவர் குறிப்பிட்டிருக்கிறது 5973 ரூபா வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த 227 எம்எல்ஏக்கள்லேயே இருக்கிறதுலே கம்மியான ரேட்டில் ஒரு கார் வச்சிருக்கிற எம்எல்ஏ வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான். உடனே அந்த ஒரு அம்பாஸ்டர் கார் தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அவர்கிட்ட மொத்தம் 3 கார் இருக்கிறதா வந்து அஃபிடவிட்ல சொல்லியிருக்காரு. கார் சம்பந்தமா அஃபிடவிட் மூலமா நாம் எடுத்த மொத்த டேட்டாவையும் பிரிச்சு வச்சுட்டேன். ஸோ இந்த கார் கொடுக்கறதா அறிவிப்பு வந்துச்சு இல்லையா, இதுல வந்து 2 விதமான பார்வைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே எம்எல்ஏக்கள் எல்லாம் கோடிக்கணக்கான அளவுல சொத்து வச்சிருக்காங்க, ஏற்கனவே கார்கள் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏன் அரசும் வந்து கார் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு கேட்குறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, கார் இருந்தாதான் என்ன, அவங்க மக்கள் பணி செய்யறதுக்காக, தொகுதி பணி செய்யறதுக்காக, ஒரு அரசு பணியை செய்யறதுக்காக அவங்களுக்கு ஒரு கார் கொடுக்குறாங்க. அந்த காரை என்ன அவங்களேவா கொண்டுட்டே போயிட போறாங்க, 5 வருஷம் கழிச்சு திரும்ப கவர்மெண்ட் கிட்டே கொடுக்க தானே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது. ஸோ இப்படி நிறைய மாற்று கருத்துக்கள் இந்த கார் சம்பந்தமா இருந்தாலும் எல்லாரும் சொல்ற ஒரு பொதுவான விஷயமும் ஒண்ணு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவைப்படுற எம்எல்ஏக்களுக்கு கொடுத்துருக்கலாம்பா, அதை யாரும் வந்து தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இதை ஒரு முக்கியமான கருத்தை நாம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தோம்ல, எடுத்து பார்க்கும்போது ஒரு சோசியோ எக்கனாமிக் ஆங்கிளோட நமக்கு ஒரு டேட்டா முக்கியமானதா பட்டுச்சு. என்ன அப்படின்னா இந்த 227 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இப்ப இந்த 227 எம்எல்ஏக்கள்ல
183 எம்எல்ஏக்கள் வந்து பொது தொகுதிகளில் ஜெயிச்சு வந்தவங்க. அந்த 183 எம்எல்ஏக்கள் வந்து எத்தனை கார் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 351 கார்கள் வந்து அந்த 183 பேர் மட்டும் வச்சிருக்காங்க. தனி தொகுதிகள்னு இருக்கு இல்லையா, பட்டியலின மக்களுக்காக தனி தொகுதிகள் இருக்கு. அந்த தனி தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா 44 தனி தொகுதிகளில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் இப்ப இருக்கிறாங்க. அந்த 44 எம்எல்ஏக்களும் மொத்தமா சேர்ந்து எத்தனை காரை ஓன் பண்றாங்கன்னா 45 காரை தான் வந்து ஓன் பண்றாங்க. இது ரெண்டுக்கு இடையில பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறத, பெரிய கேப் இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனி தொகுதிகளில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்ல 14 எம்எல்ஏக்கள் கிட்ட ஒரு கார் கூட இல்லைங்கிறதையும் கவனிக்க முடியுது. பொது தொகுதியில் ஜெயிச்ச எம்எல்ஏக்களுக்கும் தனி தொகுதிகளில் ஜெயிச்ச எம்எல்ஏக்களுக்கும் இடையில பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெரிய வேறுபாடு தெரிகிறத இது மூலமாவே, இந்த ஒரு கார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு மூலமாவே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்படிங்கிறப்ப அரசுமே டேட்டாக்களை வச்சு, அவங்களோட பின்னணியை வச்சு, யார் கஷ்டப்படுறாங்களோ சமூக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, யார் யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் யார்கிட்ட உண்மையிலேயே கார் இல்லையா, யார் யார்கிட்ட மக்கள் பயணி செய்யறதுக்கு கார் தேவைப்படுதோ அவங்களுக்கு கார் கொடுத்திருந்தா இது சரியான விஷயமா இருக்குமோ அப்படின்னு தோணுது. சட்டமன்றத்துல முதல்வர் விஜய் வந்து கார் கொடுக்கறதா அறிவிச்ச உடனே மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் எந்திரிச்சு, என்கிட்ட 4-5 கார் இருந்தாலும் கவர்மெண்ட் கொடுக்க போற, முதல்வர் கொடுக்க போற கார்ல தான் நான் இனிமே போவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. போவாரு, ஆனா எத்தனை நாளைக்கு போவாரு? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அரசியல்வாதிகள் இங்க காரை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா வந்து பாக்குறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. அவர் வந்து தன்னோட அஃபிடேவிட்ல காரே இல்லைன்னு குறிப்பிட்டிருந்தாரு. காரே இல்லைன்னு குறிப்பிட்டவரு கவர்மெண்ட் கொடுத்த கார்ல தான் பயணிச்சாரா? இல்ல டிஃபெண்டர் கார்ல தான் வந்து போனாரு. இப்ப இருக்கக்கூடிய சிஎம் விஜய் வந்து எடுத்துக்கோங்க. அவர் என்ன கவர்மெண்ட் கார்லயா வந்து போயிட்டு இருக்காரு? பதவி ஏற்க வந்த முதல் நாள் மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுத்த கார்ல வந்து அவர் வந்து பதவி ஏற்கிறதுக்காக நேரு ஸ்டேடியம் வந்தாரு. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே அவர் தன்னோட கார்கள்ல, விலை உயர்ந்த சொகுசான கார்கள்ல தான் வராரு. ஒரு நாள் BMW கார்ல வராரு, ஒரு நாள் லெக்சஸ்ல வராரு, ஒரு நாள் வெல்ஃபயர்ல வராரு. இப்படி சொகுசான கார்கள்ல தான் வராரு. கவர்மெண்ட் அவருக்குன்னு கொடுத்த கார் எங்க? அமைச்சர்களுக்கு எல்லாம் இனோவா கார் வந்து கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லா அமைச்சர்களும் அந்த இனோவா காரை பயன்படுத்துறாங்களா? அமைச்சர் ஆதவர்ஜுனா, அமைச்சர் மரியவில்சன் மாதிரியான அமைச்சர்கள் தங்க கிட்ட இருக்கக்கூடிய ரேஞ்ச் ரோவர், BMW மாதிரியான லக்ஸரியான கார்களை தான் யூஸ் பண்றாங்க. முன்னுதாரணமா இருக்க வேண்டிய இவங்களே கவர்மெண்ட் கொடுக்கிற காரை பயன்படுத்துறது இல்ல. அப்ப எப்படி எம்எல்ஏக்கள் பயன்படுத்துவாங்கன்னு நம்ப முடியும்? 26 கார் வச்சிருக்கிற கனிமொழி எம்எல்ஏ 27வது காரா வர கவர்மெண்ட் காரை பயன்படுத்த போறாங்களா? இல்ல 10 கார் வச்சிருக்கிற ரவி மனோகரன் 11வது காரா வர போற கவர்மெண்ட் காரை பயன்படுத்த போறாரா? அது பயன் இல்லாம ஒரு மூலையில நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது எம்எல்ஏவை தவிர எம்எல்ஏ கூட சுத்துறவங்க எல்லாம் அந்த காரை யூஸ் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கவர்மெண்ட் வந்து தங்களோட பணத்துல, அதாவது மக்களோட வரி பணத்துல இருந்து மாசம் 75,000 ரூபாய் படி காசா கொடுக்கணுமா? கஜானாவே காலியாயிருச்சு, நிதி பற்றாக்குறை அதிகமா இருக்குன்னு சொல்ற ஒரு அரசு எதுக்கு இப்படி அனாமத்தா செலவு செய்யணும்? எலெக்ஷனுங்கிறதே ஒரு காஸ்ட்லி பிசினஸ் ஆகிருச்சு. ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சமா 2 கோடியில இருந்து அதிகபட்சமா ஒரு 30-40 கோடி வரைக்கும் செலவு பண்ணாதான் ஒரு எம்எல்ஏனால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சூழலே இருக்கு. கட்சிகளும் பாத்தீங்க அப்படின்னா இப்படி குறைஞ்சபட்சமா கோடிகள்ல செலவு பண்ண வசதி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் போட்டியிடுறதுக்கு சீட்டே வந்து கொடுக்குறாங்க. இந்த தேர்தல் சிஸ்டமே பணக்காரர்களுக்கானதா மாறி இருக்குது. இதை பத்தி பேசணும்னா நம்ம நிறைய விரிவா பேசலாம். பட் இந்த டாபிக் உள்ள வந்தோம் அப்படின்னா எக்ஸப்ஷனா ஒரு சில எம்எல்ஏக்கள் தான் இருப்பாங்க. அதாவது குறைந்த அளவுல பணம் இருக்கும், பணத்தை நம்பி மட்டுமே ஜெயிக்காத எம்எல்ஏக்கள்னு ஒரு சில மட்டும்தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட எம்எல்ஏக்கள் யாருன்னு பார்த்து சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து உண்மையிலேயே அவங்களுக்கு கார் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட கோரிக்கையின் அடிப்படையில, அவங்களோட விண்ணப்பத்தின் அடிப்படையில கார் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தா அந்த திட்டத்துக்கு இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்திருக்கவே செய்யாது. அப்படி இல்லாம எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுப்பீங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாதிரியும் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் மாதிரியும் அவங்க கவர்மெண்ட் காரை ஓரமா விட்டுட்டு தங்களுக்கு வசதியான, தங்களுக்கு சௌரியமான லக்ஸரியான காரை எடுத்துட்டு தான் தொகுதியை சுத்தி வர போறாங்க. இதுதான் யதார்த்தம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து விகடனை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.